முக்கியமான விஷயம் சார். என்ன விஷயம்? நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்து கிணறு வெட்டுறதுக்கு லோன் வாங்கி தரேன் வான்னு கூட்டி போனான். நான் அவன் கூட லோன் ஆபீஸுக்கு போனேன். ஒரு 60,000 ரூபாய் ஓகே பண்ணி கையில கொடுத்தாங்க. கூடவே இவ்வளவு லென்த்ல ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தாங்க சார். என்ன லிஸ்ட்? பேங்க் மேனேஜர் வந்து ஆபீஸ் பீன் வரைக்கும் யாராருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணுங்கிற லிஸ்ட். எவ்வளவு தெரியுமா? 45,000 ரூபாய். 60,000 ரூபாய் 45,000 ரூபாய் லஞ்சமா புடிங்கிட்டு மிச்சம் 15,000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. மத்திய நாள் தீபாவளி வேற. அன்னைக்கு துணிமணி பலகாரம்னு கொஞ்சம் செலவாயிடுச்சு. அது போக பக்கத்து லாட்ஜ்ல ரூம்ப போட்டு லைட்டா கொஞ்சம் போக்குவரத்துமா வேற இருந்துச்சு. 15,000 க்ளோஸ். கிணறு வெட்டல. 1 மாசம் கழிச்சு வெட்டின கிணற பார்வையற்காக கவர்மெண்ட்ல இருந்து ஆபீசர் வராருன்னு ஒரு போன் வந்துச்சு. நம்ம தான் கிணற வெட்டலையே, அவர் வந்து என்னத்த பார்வை இருறது. இந்த உண்மையை அந்த ஆபீசர் சொல்லிடாம ஒரு வாடகை சைக்கிள் எடுத்து நானே அவர் வீட்டுக்கு போனேன். அவரோ புது ஆபீசர். தம்பி நான் டெல்லி பெறப்பட்டேன், உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது, ஷார்ட்டா ஒரு ரூட்டை சொல்றேன் கேட்டுக்கேன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி நீ கிணறு வெட்டிட்ட, அதை 2 நாள பாத்துட்டேன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்ல என் கையெழுத்து போட்டு தர்றேன், எனக்கு ஒரு 2,000 ரூபாய் கைச்செலவு கொடுன்னு கேட்டேன். நான் அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கி வீட்டுல கொண்டு பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். இப்ப என்னடா, ஏண்டா நீ கிணறு வெட்ட லோனை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் டியூ கட்ட மாட்டேங்கிற, உன்னை அரசு பண்ண போறேன்னு